ஏண்டா பாலாஜி, காலையில நீ அங்க வர்றப்ப நல்லா தெரியுற, கிட்டக்க வர 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 திடீர்னு காணா போயிடுறியே, ஏண்டா? பீஸ் பர்சன் என்னது கண்ணு அதுவும் போய்கிட்டு இருக்கா? ஆமா, அப்ப அதுக்கு என்னடா பண்றது? மீன் சாப்பிடுங்கண்ணே. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. மீன் சாப்பிடலைன்னா மீனுக்கு நல்லது. நீயா? ஆமாங்கண்ணா. அண்ணாவா? இந்த பாரு, நானும் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர்கள் பேரை சொல்லியே நான் ஆளை காலி பண்ண பாக்குறேன். ஆமா, நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ணேன்? அந்த பொண்ணு என்னை ஏறெடுத்து பாக்குறதே அந்த ஏழுமலையா புண்ணியம். நீ மேற்கொண்டு ஏறட்டு எலும்பு சம்பளத்தை புரிஞ்சு செய்வனை வச்சு கெடுத்து விட்டு வந்திருக்கியே, அதுல என்ன உனக்கு அப்படி சந்தோஷம்? அண்ணா சும்மா ஜாலிக்கு பண்ணனே. இது ஜாலியா? இது ஜாலியா? இத ஜாலி நினைச்சுக்கிட்டு ஒரு லவ் பேர்ட்ஸ் அத்து விட்டு வந்திருக்க நீ. லவ் பேர்ட்ஸ். நீங்க பேர்ட் அண்ணே? என்ன? இந்த பாரு, இனிமேல நீ என்கிட்ட பேசாத. இன்னிலிருந்து உனக்கு எனக்கு பேச்சு வார்த்தை கிடையாது. அண்ணா கோச்சிக்காதீங்கண்ணா. கோவிச்சாச்சு போ. கோச்சிக்காதீங்கண்ணா. நான் வேணா உங்ககிட்ட சாரி கேட்டுறேன். சாரி என்கிட்ட கேட்டு பிரச்சனை இல்ல. சரி, உங்களுக்காக அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி கேட்டுறேன். நம்பலாமா? நம்பலாம். இது அன்னைக்கே செஞ்சுக்காமல. போ, என் கண்ணு முன்னால போய் சாரி கேளு போ. சரிண்ணா. ஒரு நிமிஷம் இங்க வா வா வா. சாரி கேட்கும்போது நான் சொல்லி தர்ற மாதிரி ஒரு 4-5 வார்த்தைகளை சேர்த்து போட்டு விட்டு வா. என்னண்ணே? சாரு ராத்திரி பூரா தூங்கல. சார் காலையில எந்திரிச்சு பல்லு விளக்கல. சார் காலையில பாத்ரூம் போகல. சார் எந்நேரமும் குளிக்காம உங்க பிள்ளைங்களே இருக்காருன்னு போய் சொல்லு போ. என்னண்ணே, சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக இப்படி வார்த்தைக்கு வார்த்தை என்ன சாரு சாருன்னு சொல்லி கொல்றீங்களே. என்ன ரொம்ப டச் பண்ணிட்டீங்கண்ணே. அம்மா, சார்னு யார நான் சொன்னேன்? சார் இவரை சொன்னாருங்க. புரியுதா? போ. ஏங்க வாங்க வாங்க. இப்ப நான் சொல்லி தந்த மேட்டர்லாம் சொல்லும்போது நீயும் கற்பனை பண்ணி ஒரு 7-8 பிட்ட சேர்த்து போட்டு விட்டு வா. நீ போடுற பிட்டு கடல்ல நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு பொருதணும். போ. இப்ப பாருங்கண்ணே, இப்ப பாருங்கண்ணே, இப்ப பாருங்கண்ணே. நீங்க ஏண்டா என்னடா இப்படி போறாமே? பணிவுனே. ஓவர் ஆட்றானே. நீ அந்த படம் பாத்துட்டியா? ஒரே கூட்டமா இருக்கு. எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கு என்ன? சொன்னதை செய். ஓகே. அது நைஸ் சாங்ஸ் டா. எச்சுச்சுமிங்க 1 நிமிட் உங்களோட பேசணுங்க. நோ. ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. என்ன விஷயம்? எங்க இந்த Dress இந்தியன் படத்துல மனிஷா கொய்ரால போட்ட Dress தானேங்க? வெரி நைஸ்ங்க. தேங்க்ஸ். வெரி கியூட்டுங்க. Thank you. வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. Thank you. நான் அவங்களுக்கு சொன்னேங்க. அவங்களுக்கு லட்சணமா ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஓசில கிடைக்குதுன்னு சீஸ் பர்கர் சீஸ் பீஸாலாம் தின்னு 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 இப்படி 5 அடி பீப்பா மாதிரி இருந்துகிட்டு உங்களுக்கு இந்த Dress தேவையான்னு சார் சொல்ல சொன்னேன். ஐயா சாமி சார். பின்றால நிறைய போறான்டா. அக்கட வெயிட்டிங்கும் ஜெர்கண்டி 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 வரனே. அப்படியே போட்டு அமுக்கிறேன் பாரு. இப்ப பாரு. சொன்னானா? டோட்டலா சொன்னானா? ஏய் சாலுமா, எதுக்கு இப்பவே கால்ல வந்துக்கிட்ட? அதெல்லாம் மேரேஜுக்கு பின்னால வந்துக்கலாம்டா டார்லிங். காலேஜ்னு பாக்குறேன், இல்லனா செருப்பு பிஞ்சிடும். செருப்பு பிஞ்சிருமா? அண்ணே டேய், 2 நிமிஷம் தானடா போய் பேசிக்கிந்த. செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்ட. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே. இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போட்டு தரேன். வரேன்டா ஐயா சாமி. என்ன வந்து போடுறியா? இன்னைக்கு போட்ட புட்டே செருப்பு லெவலுக்கு வந்துருச்சடா. நாளைக்கு வந்தானா கொலைக்கே சாக்கிடுவானே. ஏய், ஒரு பொம்பளை கையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றான்டா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு. எங்கடா? அதோ என்ன சாப்பிடலாம்? just a sandwich. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 50 ரூபாய் போதுமா? ஒரு இதை வச்சு 2 நாளைக்கு வாங்கி தரேன். ஐயோ, நான் பிச்சை கேட்கல. அன்னைக்கு செருப்பை காட்டினால சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு சொன்னேன். அவனைத்தான் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொன்னேன். ஆனா நீ என்னை அசிங்கப்படுத்திட்ட. அப்படியா? அப்படித்தான். இட்ஸ் ஓகே. நானும் கொஞ்சம் அவசரப்பட்டேன். பரவாயில்ல சாலுமா, திஸ் ஓகே. ஆனா இன்னைக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் என் கையால குடல் குழம்பு இட்லி வாங்கி தருவேனா, நீ மொச்சக்க 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 சாப்பிடலாம். சீ வேண்டாம். சாப்பிடணும். வேண்டாம். சாப்பிடணும் அம்மா. சாப்பிடணும் அம்மா. பாத்து. சாப்பிடணும். சாப்பிட்டா நீ சொல்ல வேண்டியதானே. நல்ல ஜூஸா ஒரு 3 கிளாஸ் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஜூஸ். ஐயோ ஐயோ. வெயிட் வெயிட். இவன் எங்கடா இங்க வந்தா? இல்லையானே. மறைச்சுக்க மறைச்சுக்க.
இந்த பிசிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஒரு வேலை ஐயாச்சாமியா இருக்குமோ? அவனேதான். ஆட நம்ம ஐயாச்சாமி. ஏய் நீ எங்க இங்க? நான் வந்தது இருக்கட்டும், நீ எப்ப இங்க வேலைக்கு சேர்ந்த? வேலைக்கா? ஃப்ரெண்ட்ஸ் அதனால அது கெட்டு அது ஆமா, அவசரப்பட்டு அப்படி எல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸா? ஆட நம்ம ஷாலு குட்டி. குட்டியா? அத பார்த்தா குட்டி மாதிரியா தெரியுது உனக்கு? வணக்கம் வணக்கம் வணக்கம். காலேஜோட இங்க தான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க போல இருக்கு. Who are you, man? What do you want? அப்படி கேள்றா என் வெள்ளை குட்டி. Who are you? Me? அரே, என்ன ஒரு வாட்டி பார்த்துட்டு எப்படியும் உங்களால மறக்க முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன உங்களுக்கு அம்னீஷியாவா? Shut up. 4 பொண்ணுங்க இருந்தா உடனே வந்து உட்கார்ந்துடா. Get up. எனி ப்ராப்ளம் ஷாலினி? அம்மா பிரச்சனை தீர்த்துவா நீ? அவையா? யாராவே? நான் எதுக்கு இருக்கேன்? பேசப்படாது. ஷாலினி, சச்சின். போறியா யாரையாவது கூப்பிடட்டுமா? ஷாலினி. Shut up. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. ஐயோ ஐயோ. ஐயா சாமியா கொக்கா அண்ணா. ஷாலினி இப்படி பண்ண? அவ பண்ணதுல என்ன தப்பு? இவனை எல்லாம் அப்படிதான் பண்ணணும். என்ன ஆட்டம் அது நான் இருக்கும்போது. கரெக்டா சொல்லணும். ஹாப்பி. அது எப்படி 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 எப்படி? என்ன என்ன அடையாளம் தெரியாம இப்படி தாட்டு புடுன்னு கத்துனா நாங்க அவமானப்பட்டுருவோமா? இதுல சார் நடுவுல எந்திரிச்சு ஷாலினி எனி ப்ராப்ளம், எப்படா கேப் கிடைக்கும் பூர்லான்னு. நமக்கு இந்த கத்துறது எல்லாரும் முன்னு பேசுறதுலாம் நமக்கு சுத்தமா எதுவுமே ஆகாது. ஆனா இப்ப சொல்றேன் ஷாலினி, இந்த 2 நாள்ல என்ன திட்டாவது என்ன பத்தி நீ பேசாம இருந்திருக்க மாட்ட? ஹேய், இவனை பத்தி தான் பேசுனியா? அக்கா கரெக்டா சொன்னீங்க. அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அவங்க அழகா இல்லைன்னு சொன்னது, அந்த மனுஷாக்கு வேற எல்லாம் நானே. ஆனா 1000 தான் சொல்லுங்க, ஐயாச்சாமி சொன்னது கரெக்டா போச்சுங்க. என்னடா பெரிய ஹெப்பு கேர்ள்ஸ் ஓசில சோடா வாங்கி கொடுத்தாலும் நாக்க தொங்க போட்டுட்டு வருவாளுங்கன்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள வாயில வச்சிட்டீங்க சோடாவை நீங்க. நான் ஐயாச்சாமி இன்னைக்கு விட்டு போதுமா? அக்கா நீங்க புரியுங்களா? ஹலோ, என்ன வேணும் உனக்கு? இப்போதைக்கு எதுவும் வேணாம், ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்புறேன். என்ன பண்ற நீ? எப்ப பார்த்தாலும் என்னையே பார்த்துட்டு இருக்க. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. ரோட்ல போனா பாக்குற, புக் படிச்சா பாக்குற, டான்ஸ் ஆடினா பாக்குற. என்ன நீ? மழையில பாக்குறேன், படிக்கட்டுல பாக்குறேன். என்ன உன் பிரச்சனை? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாக்குறேன். வாட்? ஆறு எனக்கு இதெல்லாம் பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்குது, பார்க்குறேன். அழகான விஷயங்களை பார்க்கறதுல தப்பு கிடையாது. இப்போ வந்து ஒரு கிளவுட் பேட்டர்ன் அழகாக இருந்துச்சுன்னா பார்ப்பேன், ஒரு ரோஸ் டியூ ட்ராப் இருந்துச்சுன்னா பார்ப்பேன். நீ இந்த படப்படன்னு பேஸ்டே இருக்கிறது பார்க்க அழகாக இருக்குது. அன்னைக்கு கூட உன் மூக்கில் ஐஸ்கிரீம் பட்டவுடனே என்னமோ ஒன்று பண்ணேன், அது க்யூட்டாக இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் இந்த படிக்கட்டில் இறங்கி வரும்போது டடக்குன்னு ஸ்லிப் ஆகிட்டு யாராவது இப்படி பார்க்குறாங்களான்னு வேற பார்த்தேன். இதெல்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. உன்னோட அந்த லூஸ் ஹேர் அழகாக இருக்குது, அந்த சிரிப்போடு இருக்கிற அந்த கண் அழகாக இருக்குது, அந்த குளூரில் நடுங்கிற அந்த பல்லு கூட அழகாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு மறைக்கிற உன்னோட செல்ல தொப்பை அது கூட நல்லா இருக்கு. பசங்களுக்கு இதாம்மா பிடிக்குது. அந்த தொப்பைக்கு சைடில் இருக்கிற அந்த இடுப்பு, ஐயோ இடுப்பு மட்டும் வேணாங்க, நான் ஒரு வாட்டி பட்டதே போதும். இல்லை சொல்கிறேன், இதோ அந்த ஒரு செகண்ட் கூட நிற்காம டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற அந்த காலு பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. ஐ ஃபீல் ஹாப்பி. நான் பார்ப்பேன், பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நான் உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசினேனா, இல்லை விசில் அடிச்சேனா, இல்லை ஏதாவது சைகை காமிச்சேனா, நான் பாட்டுக்கு ஓரமாக நின்று உன்னை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னு வையேன், ஒரு பரதா போட்டுக்க, யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. இப்போ கூட என்னை என்னடா திட்டுறதுன்னு முழிச்சிட்டு இருக்கிற பாரு. ஸ்வீட் கியூட், அது ஷாலினி. ராஸ்கல், எதுக்கு திட்டுற? ஒண்ணு இல்லையா? என்ன தைரியம்? பார்க்காதனா பார்த்துட்டு தான் இருப்பேங்கறாமா? யாரு? எப்ப பார்த்தாலும் மூஞ்சில ஒரு சிரிப்பு. அடுத்த வாட்டி என் முன்னாடி வரட்டும். வந்துட்டேன். ஹாய் ஹாய் சிஸ்டர். நோ மதர். ஓ அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ என்னப்பா அது? நல்லா இரு. பெரியவங்களை பார்த்தா காலில் விழணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காருங்க. அதுலேயும் உங்களை பார்த்தா மதுரை மீனாட்சி பவன் மதுரை மீனாட்சி அம்மன் ஞாபகம் வருதுங்க.
இன்னொரு விஷயங்க, உங்களை கம்பேர் பண்ணும்போது அங்கே கொஞ்சம் கம்மி தாங்க. அழகா சொன்னேன். தம்பி வீட்டுக்கு வான்னு சொல்ல போறீங்க அதானே? நீங்க இவ்வளோ கம்பல் பண்ணதுனால நான் டெஃபினட்டா வரேன். ஆனா மாமா இருக்கணும். வரங்க மீனாட்சி அம்மா. அடடா, உனக்கு இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஆனா நீ இவங்கள பத்திலாம் பேச மாட்டியே. ஐயோ அம்மா, நான் இவ்ளோ நேரம் பேசிட்டு வந்தது இவனை பத்தி தான். செம்ம பிகர், கரெக்ட் பண்ண வேண்டியதான். என்ன முறைக்கிறா? ஷாலினி, என்னடா வேணும் உனக்கு? ஷாலினி, என்னைய ஏன் பாத்துட்டு இருக்க? போ போய் உங்க அம்மாவை பாருடா. ஷாலினி, போ உன் சிஸ்டரை பாரு. புக்கு விழுந்து. ஐயோ ஐயோ பாவம், கண்ணு தெரியாதவன். ஐயோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. புக்கு யார் இது? I'm sorry. என்கிட்டயா கேட்டீங்க? அப்ப இவ்வளவு நேரம் கேவலமா திட்டினதெல்லாம் என்னத்தானா? I'm really sorry. பரவாயில்லைங்க, இது என்ன புதுசா? டெய்லி நடக்கிறது தானே. ஆண்டவன் காலை கொடுத்தான், கையை கொடுத்தான், அறிவை கொடுத்தான், அழகை கொடுத்தான், கண்களை மாத்திரம் கொடுக்க மறந்துட்டான். வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன். பரவாயில்லைங்க, உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? சரிம்மா. காசி குளிருக்கு சூடா இருக்குடா. வாங்க. கூட்டிட்டு போய் ஆட்டோ ஏத்தி விடுறேன். வேணாம், பார்க்கிங் ஏரியால விட்டுருங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லி எங்க அப்பா கூட திட்டிட்டே இருப்பாரு. அவருக்கு அறிவே இல்லைங்க. அம்மா கூட யோகா பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு அறிவு இல்லைங்க, அவங்கள போய் யோகா பண்ண சொல்லுங்க. மூணாவது வண்டியில கீ போட்டுருங்களேன். ஓகே. I'm really sorry. பரவாயில்லைங்க. அப்பாடா, பார்த்ததுக்கு இந்த முறை முறைக்கிறா. நல்ல வேளை நம்ம கூட நான் ஆட் பண்ணது. ஆமா, இந்த ஐடியா நேத்தியே நமக்கு தோணல. நல்ல ஐடியா வச்சே. ஐயோ, டேய், எப்படா சண்டே வரும், எப்படா கிரிக்கெட் விளையாடலாம்னு வெயிட் பண்ணீங்களா? இந்த பக்கம் பால் வந்துச்சு, நடக்கிறதே வேற. கோச்சிக்காதீங்க, நான் கூட்டம் தான் வரல, பால் அது வரட்டும். அந்த அவினாஷ் என்ன டெய்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. அவினாஷா, அவர் ரொம்ப தப்பான ஆளாச்சே. சச்சின் டே. ஷாலினி, நான் சொல்றத கேளு. நீ ஏதாவது சொல்லுவ, அவன் பதிலுக்கு ஏதாவது இடக்க முடக்கா சொல்லுவான். வேண்டாம், வா போலாம். அவனை சும்மா விட்டுருக்க கூடாது ஸ்மிருதி. ஷாலினி, பாரு, இவதான் லவ் லெட்டர் ஷாலினியா? என்ன இருக்குதுன்னு இவளுக்கு போய் லவ் லெட்டர் கொடுத்தா நீ? என்ன அவினாஷ், உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்து கலாட்டா பண்றியா? இதுல வேற ஒண்ணு வேற வேண்டாம்னு சொன்னால இவ. ஏன் வேற மாதிரி ஆம்பளை தேவைப்படுதா உனக்கு? ஏமா? ஏய், பாத்து ஆடுங்கடா. சாரி சாரி சாரி. இதுல யாராவது உனக்கு ஓகேவா? மொத்தமா அனுப்பட்டுமா இல்ல தனித்தனியா அனுப்பட்டுமா? எப்படி வசதி சொல்றீ? அவினாஷ், இவரை டீசென்ட்டா பேச சொல்லு. பேசலைன்னா என்னடி பண்ணுவ? ஷட் அப். இது பப்ளிக் பிளேஸ். இப்ப நான் கத்துனா 1000 பேர் வருவாங்க. வருவாங்க. இங்க இருக்க எவனாவது ஒருத்தன் வரானான்னு பாப்போம். இங்க டச் பண்ணுவேன், இங்க டச் பண்ணுவேன். கத்துடி கத்துடி. இப்போ இங்க டச். என்னண்ணா பேட் ஹாட்டா இருக்காண்ணா? என்னண்ணா பார்க்க பொறுக்கி மாதிரி, சி பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிறீங்க. சண்டே அதுமா வந்தீங்களா, சந்தோஷமா 4 பேரா போட்டிங்களா, மேட்டர்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணோமான்னு இல்லாமல் விளையாடுற எங்களையும் டிஸ்டர்ப் பண்ணி போகிற வரவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்களே. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணா என்ன பண்ணுவ? அடிக்க போறியா? அடி. அன்புனாலும் சரி, அடினாலும் சரி, நம்ம கிட்ட காட்டுறதை விட 100 மடங்கு சொல்ல விடுங்க. நான் ஒரே ஒரு பஞ்சு டைலாக. ஐயோ, 12 மணிக்குள்ள நான் யாரையும் அடிக்கிறதே இல்லையே. 12 ஆவறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. முடிஞ்சா அதுக்குள்ள என்ன அடிச்சிருங்க. அதுக்குள்ள அடிக்கலைனா? அடிக்கலன்னா டாங் டாங்னு அடிக்கிற 12வது மணிக்கு இங்க ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன்.